தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த தேர்வே இல்லாமல் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வச்சு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தேர்வு கிடையாது, உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 56,100 வரைக்கும் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் வந்தாலும் சரி நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரோ நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு இஸ்ரோ நிறுவனத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கான வெப்சைட் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். 29/4/2025 நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதாவது எஸ்சி எலக்ட்ரிஷியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சியும், அண்ட் எஸ்சி மெக்கானிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 33 வேக்கன்சியும், அண்ட் எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடையாது, இதில் வந்து பெங்களூரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் தான் வந்து இருக்கும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக், அதாவது எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அப்படி இல்லைனா நீங்கள் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய மினிமம் மார்க்கோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான். பிஇ பிடெக்கில் ஈக்குவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் மினிமம் வந்து 65% இருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் அண்ட் எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஃபேக்டரிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய மார்க் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா நீங்கள் டிசிப்ளினாக பிஇ பிடெக் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிஷியன்ஸோ அல்லது மெக்கானிக்கலோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/4/2025 அண்ட் 19/5/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. அண்டு இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே, சரிங்களா, 19/5/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸர்விஸ்மேன் அண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு பர்சன்டேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது, அவங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் த ஆல் கேண்டிடேட் வந்து 250 ரூபாய் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் உமன் கேட்டகிரி இருந்தால் அல்லது எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகிரி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி யூஆர் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் போதாது, அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கணும். நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுற போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கணும். அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நீங்கள் ஃபெயில்டு ஆயிருவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்குவாலிஃபைடு ஆயிருவீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஸ்ரோ நிறுவனத்தில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது. அண்டு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு 56,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு 3 பொசிஷன்ஸ்க்கும். அண்டு அது மட்டும் கிடையாது, டிஏ, ஹெச்ஆர்ஏ, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவன்ஸஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 75,000 அண்டு 80,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இஸ்ரோ நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான், அதாவது உங்களுடைய மார்க் பர்சன்டேஜும் அண்டு உங்களுடைய பர்சனல் இன்டர்வியூக்கான பர்சன்டேஜும் வச்சு தான் உங்களுக்கு வந்து 7:1 என்ற ரேஷியோ படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் பர்சன் அதாவது இஸ்ரோ நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு இஸ்ரோ நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த மாதிரி கேட்டகரி வாய்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் கண்டிப்பாக இருக்குது. அதாவது இன்டர்வியூ வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/4/2025 19/5/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கு லாஸ்ட் பேமெண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. 21/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கு வந்து லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கான லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கான போஸ்டிங் வந்து வரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டேபிளேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த பொசிஷன்ஸ்க்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எலக்ட்ரிஷியன்ஸை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வேறு பேஜுக்கு போகும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகும். நீங்கள் வந்து இதில் டேரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து என்ன, அதாவது உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண ஆகணும். உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ரீமெயில் ஐடி அண்ட் உங்களுக்கு ஜென்ரலாக அண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. இதில் உமன் கேட்டகரியும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எது இருந்தாலும் ஓகே. அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் நீங்கள் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுங்க. அண்ட் பென்ஷன் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட்டோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேறு பேஜுக்கு வந்து போயிடும். நீங்கள் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பண்ணிட்டீங்க, அதோட அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணீங்களோ அந்த பொசிஷன்ஸை வந்து கொடுத்துட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கேப்சர் நம்பர் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர், அதாவது பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், பிரிண்ட் ஆயிரும். அண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆல்ரெடி ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டேன், அதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் போஸ்ட் நேம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் காய்ஸ் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துலேருந்து 1 இயருக்கு ஒரு டைம் தான் இந்த வேலை வரும். இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் கொடுத்துருக்காங்க, பர்மனெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.